தேவர்களுக்கெல்லாம் குரு இருக்கார். இந்திரன் இருக்கார்ல, அவர் தான் ஹெவன் காட். அவரோட குரு வந்து தட்சிணாமூர்த்தி. அதே மாதிரி அவங்களோட ஒப்பனனுக்கு குரு இருக்காங்க, அதாவது அசுரா. அசுர குரு வந்து சுக்கராச்சாரியா. அவருக்கு வந்து ஒரு கண்ணு தான் இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. நவ கிரகத்துலேயும் அவருக்கு வந்து ஒரு கிரகம் இருக்குது, சுக்கரன்ட்டு ஒரு கிரகமே இருக்குது. அப்புறம் வந்து இந்த கடலில் அசுரனுங்களும் தேவருங்களும் சேர்ந்து கடையிறப்ப அந்த அமிர்தத்தை வந்து எந்த அசுரம் கையிலையும் கிடைக்காதான், அந்த மாதிரி செஞ்சுருவாங்க. ஆனால் சுக்கராச்சாரியாருக்கு மட்டும் விஷ்ணுவே கேப்ட்டு கொடுப்பாராம், நீ இது குடிச்சு தான் ஆகணும்ன்ட்டு. ஏன்னா அசுர இனத்தை புரலோகம் பண்ணுறதுக்கு, அசுர இனத்தை வாழ வைக்கிறதுக்கு அவங்க தேவைன்ட்டு சொல்லி கொடுப்பாங்களாம். ஒன்று வந்து சனி பகவானா அது வேண்டான்னு சொல்லிடுவாரா, சிவனே வந்து சொல்லுவாராம், இது என்னோட தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சனி பகவானை வந்து ஃபார்ஸ் பண்ணி அந்த தீர்த்தத்தை அமிர்தத்தை குடிக்க வைப்பாங்களா. யார் அந்த அமிர்தத்தை குடித்தாங்களோ எல்லாமே இம்மோட்டல் ஆயிடுவாங்களாம். ஸோ சனியும் வேணும், இந்த ரைட் ஏஜியஸான ஒரு ஆள் வேணும்ன்ட்டு இதை செய்வாங்களாம்.